ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே வரவர முனையே நமஹ. ஸ்ரீ வாதூல குரவே நமஹ. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீநாத சமாரம்பா நாதயாமுன பிரணமத்யமா அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தா வந்தே குரு பரம்பரா. ஸ்ரீ செண்டும் கையும் செங்கமலத்தாயார் துணை, கோலும் கையும் கோபாலனே துணை. ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி திருக்கோவு பங்குனி பிரம்மோத்சவ பெருவிழா. பிரம்மோத்சவத்தின் 10ஆம் திருநாளாக அமைகிறது தங்க சூரிய பிரபை வாகனம். தங்க சூரிய பிரபை வாகனத்திலே ஜண்பகாரண்ய கஷேத்திரத்தின் நாயகன் தட்சிண துவாரகாதிபதி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி வேணுகானம் இசைத்து ஒய்யாரமாக நின்று சாயக்கொண்டை தரித்து நானாவித மலர் மாலைகள் சூடி திவ்யாலங்கார சேவையிலே இரவிலே 1000 சூரியர்கள் ஒரே நேரத்தில் எழுந்தாற்போலே திவ்யமாயமான திருக்காட்சியை தந்தருளுகின்றார். சிறு விரல்கள் தடவி பரிமாற, செங்கண் கோடச் செய்யவாய் கொப்பளிக்க, குருவையர் புருவம் கூடலிப்ப, கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப, கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே என்று பெரியாழ்வார் தன் பாசுரத்திலே பாடிப் பரவுகிறார். வாசுதேவ கிருஷ்ணன் தன் சின்னஞ்சிறு விரல்களால் புல்லாங்குழலில் உள்ள துவாரங்களை தடவி பரிமாறி செங்கண்கள் வளைந்து பார்க்க சிவந்த கடைவாயை குவித்த வண்ணம் புருவங்கள் மேலே கிளர்ந்து அற்புதமான கோவிந்தனாக குழலூதி நின்றார். அதை கண்ட பறவையினங்கள் தத்தமது கூடுகளை விடுத்து கண்ணனை அடைந்து தம்மையே மறந்து நின்றன. பசுவினங்களும் கால்களை பரப்பியபடி தலைகளை சாய்த்தபடி காதுகள் அசையாமல் கேட்டன என்று பெரியாழ்வார் அப்பனுவலிலே சாதிக்கிறார். அந்த அளவுக்கு உய்யாரமாக வேணுகானம் இசைத்து பானு, அதாவது சூரியனின் மீது ஞான பானுவாக ஞானராஜ கோபாலனாக சேவை சாதித்தருளும் திருக்காட்சியை நம் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக உள்ளத்திலே அருள் பொங்கும் இல்லத்திலே பதிவு செய்கிறது. எம்பெருமானின் திவ்ய சிருங்கார வடிவழகை காணும் பொழுது அங்கே வேங்குழலை எப்படி எம்பெருமான் இசைக்கிறான், அதிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ராகங்கள் நாட்டை, ஆரபி, கவுளை, சுருட்டி, ஆனந்த பைரவி என்று எண்ணிலடங்கா 72 மேளகர்த்தா ராகங்களும் அவனுள் இருந்து புல்லாங்குழல் வாயிலாக வெளிப்படுகிறதோ ராக மாளிகையாக என்று நினைக்க, சங்கீதத்திலும் மேதா விலாசத்திலும் இசையிலும் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் யானே என்று தன் திருவடி முதல் திருமுடி வரை அவனுடைய திவ்யமேனி சிருங்காரத்தை காண சிவபிரானும் பிரமனும் இந்திரனும் அஷ்டதிக்கு பாலகர்களும் ஆதித்யாதி நவக்கிரகங்களுமே தவம் கிடக்கிறதோ என்று எண்ணி நாம் நினைத்து கொண்டாடும் வகையிலே எம்பெருமானின் திருமேனி அழகைச் சொல்ல ஆழ்வார்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். இதோ அந்த கண்ணனெம்பெருமானின் கண்ணின் அற்புத வடிவம் என்ன, திருநாசியின் தீர்க்கம் என்ன, முத்து பவழங்களை கோர்த்ததோன்ற அவனது அற்புதமான திருமேனியும், என் திருவடியை பற்றினால் வைகுண்டம் கிட்டும் என்று காட்டுமா போலே அவன் திருவடி அழகு ஒருபுறம்,
அதி ஆச்சரியமாக பட்டு பீதாம்பரம் உடுத்திக் கொண்டு சூரியனுக்கே உரிய செவ்வாடை அணிந்து நீலமேக ஷியாமளனாக சூரிய சந்திர பிரபை என்று சொல்லும் வகையிலே இந்த அதி அற்புதமான சூரிய பிரபையிலே அவன் நின்று நமக்கு அவனுடைய வடிவழகை காண்பித்தருளும் திருக்காட்சி. திருக்கோரக குராய், சிரசிலே சூரிய சந்திர பிரபைகள், சாயக்கொண்டை, நாசிகாபரணம், அதி உன்னதமான மலர் மாலைகள் என்று அவன் கோகுலத்திலே இருக்கும் காட்சியோ, இரு புறங்களிலும் அந்த கிளிகள் அந்த வேங்குழல் இசை கேட்டு மயங்கி நிற்கின்றனவோ என்று நினைக்குமா போலே கண்ணனுடைய வேணுகானம் கிளிகளை மட்டுமல்ல, இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளும் இந்த திருமுக மண்டலத்தை கண்டால் தங்களையே மறந்துவிடும் என்று கூறுமா போலே கண்ணம் எம்பெருமானுடைய அற்புதமான வடிவழகை எடுத்துக்காட்ட சங்கு சக்கர ரேகைகளோடு கூடிய அந்த திருவடியின் அழகும், அதற்கு மேல் தொங்கும் சாவிக்கொத்தின் மெய்யழகும், அவன் இசைக்கக்கூடிய வேங்குழலின் மெய்யழகும், அந்த அற்புதமான திருக்கரங்களும், அதற்குள்ளே மார்பகத்திலே எம்பெருமாட்டி பெரிய பிராட்டி மகாலட்சுமியான செங்கமல தாயாரே அதை ரசிக்குமா வண்ணம் நாம் காணக்கூடிய அந்த அற்புதமான திருக்காட்சியை இதோ நாம் பூமிப்பந்து சுழன்று பகவானை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீடி ஹாரி ஹிரண்மய பபு கிருத சங்கச்சக்கரஹா சங்கச்சக்கர கதாபானே துவாரஹா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று அந்த எம்பெருமான் சௌர மண்டலமான சூரிய மண்டலத்திற்குள்ளே ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாளாக காட்சி தருவது சத்தியம் என்று நிரூபிக்குமா போலே இந்த திவ்யமேனி வடிவழகை கண்டு ரசிக்கிறோம். இதோ அத்துணை பெருமக்களும் தங்க சூரிய பிரபையிலே தக தகக்கும் தாமோதரனாக நின்று குழலூதும் கண்ணனை, கோபியர் கொஞ்சும் ரமணனை, வாசுதேவ கிருஷ்ணனை, பரவாசு தேவனைக் கண்டு ஆனந்திக்கக்கூடிய அற்புதமான திருக்காட்சி. இந்த உலகத்திலே கண் கண்ட தெய்வம் ஸ்ரீ சூரிய பகவான். அந்த சூரியனை மையப்படுத்தியே தமிழர்தம் குலம் விளங்கி நிற்கிறது. சப்தாஸ்வ ரதமாரூடம் பிரச்சண்டம் கஸ்யபாத்மஜம் ஸ்வேத பத்மதரம் தேவம் தம் சூரியம் பிரணமாம்யகம் என்று சூர்யாஷ்டகம் சிவசூரிய நாராயணனை கொண்டாடுகிறது. மூவுலகத்திலும் காலச்சக்கரமாக சுழன்று சகல கோள்களையும் தம்மை சுற்றுமாறு செய்து இரவு, பகல், பக்ஷம், மாதம், ருது, அயனம், வருடங்கள் ஆகியவற்றை உருவாக்கி மகத்தான கால வடிவத்தை பிரதி நிமிடம் தரிசிக்கச் செய்யும் இறைவன் ஸ்ரீ சூரிய நாராயணனே. சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் என்பதற்கேற்ப உலகம் அனைத்திற்கும் கண் போன்றவன் என்று சூரிய பகவான் பேசப்படுகிறான். உலகம் பிரகாசிக்க சூரிய பகவானே காரணம். காண கண் இருப்பினும் காண்பதற்கு வெளிச்சம் இருந்தால்தான் பயன். எனவே பார் முழுதும் ஒளிபரப்பி எல்லையில்லா இயற்கை அற்புதமான இறை படைப்பை தரிசிக்கச் செய்வதும் பகவானின் அருளே. ஸ்ரீ கிருஷ்ணன் எம்பெருமான் ஆதித்யனாக விளங்குவதால் ஸ்ரீ ஆண்டாள் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பேசுகிறார். சூரியனாக வலது கண்ணும் சந்திரனாக இடது கண்ணும் கொண்ட பகவான் எங்கள் மேல் அப்பார்வை விழுந்தால் பாபங்கள் சாபங்கள் நீங்கும் என்கிறார். அது உண்மை என்று கூறுமா போலே தொடு வானத்திலே சூரியோதயம் எழுந்தாற்போலே இதோ புறப்பட்டு வருகிறது தங்க சூரிய பிரபை வாகனம். இதை காணக்கூடிய அனைவருக்கும் ஆழ்வார்களின் அமுத தமிழ் பாசுரங்களே சான்று. வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக என்று
கதிரவனைக் கொண்டு உலகு என்னும் அகல் விளக்கு ஏற்றுவதை பாடுகிறார் பொய்கையாழ்வார். அந்த அளவிற்கு உலகத்தின் ஒளிக்கடவுளாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சூரிய நாராயணன் இதோ புறப்பட்டு வரக்கூடிய திவ்ய திருக்காட்சியை காணும் பொழுது மனமெங்கும் அறிவு என்னும் சூரியன் எழுகிறான். ஞானம் என்னும் சூரியன் உதித்து அஞ்ஞானம் என்ற இருளை அகற்றி அற்புதமான மோட்ச சாம்ராஜ்யமான பகவானது வைகுண்டத்திற்கு வழி வகுக்குமா போலே 10ஆம் திருநாளிலே தங்க சூரிய பிரபையிலே ஸ்ரீ சூரிய நாராயண பெருமானாக வரக்கூடிய அற்புதமான திருக்காட்சி நம் மனதிலே நின்று அவனுடைய திருவடியை பணியுமா போலே அதியற்புதமான ஒரு திவ்ய சிருங்கார வடிவழகை கண்முன் கொண்டு நிறுத்துகிறது. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமச்சந்திரமூர்த்தி சூரிய குல வழி தோன்றலாவான். ஞாயிறு போற்றுதும் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதுபோலே இதோ காணக்கூடிய வகையிலே எம்பெருமான் கவின்மிகு திவ்ய திருக்காட்சியாக தரக்கூடிய அருட்காட்சி நமக்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை சற்றே உற்று நோக்கினால், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ராமாயணத்திலே ராவணனை அழிப்பதற்காக சத்திய தர்ம வழியிலே நின்ற பொழுது அதற்கெல்லாம் பல அபாயங்களை ராவணன் ஏற்படுத்திய தருணத்திலே அகஸ்திய மாமுனிவர் ராகவனிடத்திலே வந்து ஆதித்ய ஹிருதயத்தை அருளிச் செய்தார். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை எவர் ஒருவர் தினசரி வாசிக்கிறார்களோ, சூரிய நமஸ்காரம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு வாழ்வில் என்றும் வெற்றி, எதிலும் வெற்றி. அந்த வெற்றிக்கு முரசு கொட்டுமா போலே வெற்றி மாலையை எம்பெருமான் ஏற்கிறான். இதோ சூரிய நாராயணனாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயத்திலே அகத்திய பெருமான் குறிப்பிடும் பொழுது ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேல் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் என்று பேசுகிறார். சூரிய பகவானே பரமாத்மாவின் வடிவினனாக விளங்குவதாக ஆதித்ய ஹிருதயத்தை துவக்குகிறார். எம்முனிவர், தவமுனிவர், குருமுனிவர், கும்பமுனிவர், தமிழ் முனிவர், அகத்திய மாமுனிவர். அந்த மாமுனிவராம் தமிழ் முனிவராம் அகத்திய பெருமானின் வாக்கிற்கிணங்க ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய ஹோரையிலே சூரிய பகவானுக்காக 10 திரியிட்டு அகலிலே நெய் விளக்கு ஏற்றினால் 108 முறை சூரிய காயத்ரியை ஜபம் செய்தால் அவர்களுக்கு கிடைக்காத பணியும் கிடைக்கும், மாபெரும் வெற்றியும் கிட்டும் என்பது தெய்வமாமுனிவர் அகத்திய பெருமானின் அருள் வாக்கு. அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை சேவிக்க தெரியாதவர்கள், அதாவது படிக்க இயலாதவர்கள், அதிலே சிறப்பாக 7 ஸ்லோகங்களை மட்டும் சேவித்தால் ஆதித்ய ஹிருதயத்தை முழுமையாக சேவித்த பலன் வந்து சேரும் என்று அதே எம்பெருமானாக விளங்கக்கூடிய ஸ்ரீ அகத்திய பெருமான் சாதித்தருளி இருக்கிறார். அந்த வகையிலே நக்ஷத்திர கிரகதாராணாம் அதிபோ விஸ்வபாவனஹ தேஜசாம் அபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே நமப்பூர்வாய கிரையே பশ্চিமாயாத்மயே நமஹ ஜோதிர்கணானாம் பதயே தினாதிபதயே நமஹ ஜயாய ஜயபத்ராய ஹரியஸ்வாய நமோ நமஹ நமோ நம சகஸ்ராம்சோ ஆதித்யாய நமோ நமஹ நமோ புக்ராய வீராய சாரங்காய நமோ நமஹ நமோ பத்ம பிரபோதாய மார்த்தாண்டாய நமோ நமஹ பிரம்மண்யேஷ்சுதாதேசா சூர்யா ஆதித்ய வர்ச்சசே பாஸ்வதே சர்வபக்ஷாய ரௌத்ராய வபுஷே நமோஹ தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாயாம் மிதாத்மனி கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ தப்தசாமி கராபாய வஹ்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபி நிக்னாய அவையே லோக சாட்சினே என்று இந்த 7 ஸ்லோகங்களை எவரொருவர் தினசரி 7 முறை சேவிக்கிறார்களோ
ஆதித்ய ஹிருதயத்தை முழுமையாக படித்த பலன் வந்து சேரும் என்பது காஞ்சி மகா பெரியவாளின் அற்புத அருள் வாக்கு. அதற்கேற்ப வாழ்விலே நாம் வெற்றியை பெற, நோயில்லாத வாழ்வு பெற, என்றும் எப்பொழுதும் ஞான தீபமாக அருள் விளங்குவதற்கு, நம் அறிவு சிறப்பதற்கு, எதிரிகளும் நண்பர்களாக மாறுவதற்கு, உலகமே நம் வசம் வருவதற்கு, எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவதற்கு, தோஷங்கள் இல்லாத சந்தோஷ வாழ்வு அமைவதற்கு காரணமாக விளங்குபவர் ஸ்ரீ சூரிய நாராயண பெருமான். எனவே அந்த சூரிய நாராயண பெருமானை நாம் நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே வீழ்ந்து வணங்கி அவரை வந்தனம் செய்தால் அவரது அருள் சூரிய ஒளியாக பரிபூரணமாக நம் வாழ்வை பிரகாசிக்கச் செய்யும். எனவேதான் தமிழர்கள் சூரிய நமஸ்காரத்தை முறைப்படுத்தி அதி அற்புதமாக தினசரி வாழ்விலே கடைப்பிடித்தார்கள். இதயத்திற்கு காரணகர்த்தா சூரிய பகவான், ஆத்மகாரகன், பித்ருகாரகன் என்றே அழைக்கப்படுபவர். எனவே சூரிய வழிபாட்டை எவரொருவர் விமரிசையாக சிரத்தையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு என்றும் எப்பொழுதும் அள்ளக்குறையாத சுபீக்ஷமான 16 பேறுகள் கிடைக்கும் என்பது ஆன்றோர்கள் அருள் வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய கிழமை. செந்தாமரை மலர் அவருக்குரிய மலர். விசேஷமாக மாணிக்கம் அவரது ரத்தினம். அவருக்கே உரித்தான ராகம் சௌராஷ்டிரம் என்ற ராகம். விசேஷமாகச் சொல்வதென்றால் சூரிய பகவானுக்கு உஷா பிரத்யுஷா என்ற 2 மனைவிகள். சூரிய பகவானுடைய புத்திரர்கள்தான் காலதேவனான யமராஜன், உலகமே கண்டு வணங்கக்கூடிய சனீஸ்வர பகவான், யமுனை, தபதி ஆகியவையும் சூரியனுடைய பிள்ளைகளே. அஸ்வினி குமாரர்கள், குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்களும் சூரிய பகவானின் புத்திரர்களே. ராமாயணத்திலே சுக்ரீவன் சூரியனுடைய அம்சத்திலே அவதரித்தவன். அஞ்சனை செல்வன் அனுமன் சூரியனிடத்திலே 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், நவ வியாக்கரணங்களை படித்தவராவார். மகாபாரதத்திலே சூரியாம்சத்தோடு கர்ணன் பிறந்தான். இத்துணை சிறப்பு மிகுந்த சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதி. மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகிறார். எனவே சூரிய பகவானுடைய வழிபாடு என்பது தனித்துவம் மிக்கது. 6 மாதங்கள் அவர் தெற்கு நோக்கி பயணித்தால் அது தட்சிணாயன புண்ணிய காலம். 6 மாதங்கள் வடக்கு நோக்கி பயணித்தால் அது உத்தராயண புண்ணிய காலம். தமிழர்கள் மாண்பு நிறை அற்புதமான நமது தமிழ் சகோதர சகோதரிகள் அனைவரும் நன்றி அறிவிக்கும் விழாவாய், தமிழர்களின் தனிப்பெரும் விழாவாய் விளங்கக்கூடிய தைப்பொங்கல் சூரிய பகவானை மையப்படுத்தியே வழிபாடு நடத்தப்படுகிறது. கரும்பும் சர்க்கரை பொங்கலும் சேர்த்து ஆதித்யனே போற்றி, சூரிய பகவானே போற்றி என்று சொல்லி அந்த தைப்பொங்கல் சூரியனை மையப்படுத்தி அவருக்கு நன்றி அறிவிக்கும் விழாவாகவே தமிழ்குடி மக்களால் நடத்தப்படுகிறது. வட மாநிலங்களிலே மகர சங்கராந்தி, அதாவது மகர ராசிக்குள்ளே சூரியன் பிரவேசிக்கும் தை மாதத்தை மகர சங்கராந்தியாக அனைவரும் பூஜிக்கின்றனர். ஏன்? இத்துணை சிறப்பு மிகுந்த சூரிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வடிவினனாக சிவபெருமானின் அம்சமாக விளங்குவதால் சிவசூரிய நாராயணன் என்றே அழைக்கப்படுகிறார். பொதுவாக வைஷ்ணவத்திலே நவக்கிரக வழிபாடு இல்லை. காரணம், பகவானே ஸ்ரீமன் நாராயணனே அனைத்துமாக விளங்குவதால் அவன் ஒருவனை வழிபாடு செய்தால் அனைத்து நவக்கிரகங்களையும் வழிபாடு செய்த பலன் வந்து கிட்டும் என்கிற அடிப்படையிலே நாமும் ஸ்ரீ சூரிய நாராயணனாக காட்சி தரும் தங்கச் சூரிய பறவையிலே வலம் வரும் தாமோதரனான ஸ்ரீவித்யா ராஜகோபாலனை சரணாகதி செய்தால் நமக்கு அள்ளக்குறையாத லக்ஷ்மி கடாட்சத்தை அருள்வான் ஸ்ரீமன் நாராயணன்.
எனவே அந்த சூரிய நாராயணனாக வலம் வரக்கூடிய ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை நாமும் அனுதினமும் துதித்து எம்பெருமானின் அருளால் சூரியனைப் போன்ற பிரகாசமான வாழ்வு பெறுவோம். கமலா சரணாம்போஜ கௌஸ்துபாங்கித வக்ஷசே கல்யாண குண பூர்ணாய ஜம்பகேசாய மங்களம் ஸ்ரீமதே ரம்ய ஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்ய மங்களம் என்று சொல்லி ஸ்ரீராஜகோபாலனின் சரணார விந்தங்களிலே நாம் சரண் புகுவோம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ராஜாதிராஜன் ராஜகம்பீரன் ராஜாதிராஜன் ராஜகம்பீரன் ராஜமன்னார் கோயில் ராஜகோபாலன் ராஜாதிராஜன் ராஜகம்பீரன் ராஜமன்னார் கோயில் ராஜகோபாலன் ராஜயோகம் அளித்திடும் ராஜ அலங்காரன் ராஜயோகம் அளித்திடும் ராஜ அலங்காரன் இந்த ராஜ்யத்தை காத்திடும் ராஜகோபாலன் ராஜ்யத்தை காத்திடும் ராஜகோபாலன் ராஜாதி ராஜன் செங்கமல நாயகி தன் ஷண்பகாரண்ய